Hi, good evening everyone. Today you are going to see about the essay part. We will see that importance of traveling என்ற essay பற்றி பார்க்க போகிறீங்க. போக்குவரத்தின் முக்கியத்துவம். இதில் தரப்பட்ட எஸ்ஏயில் ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் என்ன டென்ஸ் பயன்படுத்தப்பட்டு எழுதியிருக்கு, என்ன காரணத்துக்காக அந்த சென்டென்ஸில் ஒவ்வொரு வேர்ட்ஸும் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு என்றதை நீங்கள் தெளிவாக அறிஞ்சு கொண்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு நீங்கள் எஸ்ஏ எழுதுறது ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஓனாக எஸ்ஏ எழுதக்கூடிய மாதிரி இருக்கும், என்ன எஸ்ஏயும் எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஒரு விடயத்தை நீங்கள் செய்யும்போது சொல்கிறேன், அதாவது பாடமாக்க வேண்டாம். சில விடயங்கள் மட்டும் நீங்கள் பாடமாக்கினா காணும், மற்ற விடயங்களை நீங்கள் பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, இங்கிலீஷ் படிக்கும்போது நீங்கள் என்னத்துக்காக படிக்கிறீங்க, அதோட ரூல்ஸ் என்ன, சில நீங்கள் ரூல்ஸ் படித்தாலும் ரூல்ஸுக்குள்ளே அடங்காத எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது, ரைட்? ஸோ அப்படியான விடயங்களை நீங்கள் பாடமாக்கி வைக்கிறது மட்டும் காணும். மற்றது எதுவுமே நீங்கள் பாடமாக தேவையில்லை. அப்படி நான் படிப்பிக்கிற விடயங்களில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் சொல்கிறேன். நான் உங்களுக்கு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே உங்களுக்கான டவுட்ஸை கிளியர் பண்ணி விடுவேன். ஓகே, டோன்ட் கீப் எனி டவுட்ஸ் வித்தின் யுவர் செல்ஃப். ஓகே, நான் படித்த விடயங்களை கேட்டால் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். படிப்பிக்காத விடயம்னு சொன்னால் திருப்பி உங்களுக்கு படிப்பிச்சா பிறகு அதை உங்களுக்கு கிளியர் பண்ண விட போகிறேன். ஓகே சில்ட்ரன். ஓகே, இப்போ நாங்கள் எஸ்ஏ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். ட்ராவலிங் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டி இன் அவர் லைஃப்ஸ். ஓகே, இது என்ன டென்ஸில் தரப்பட்டிருக்கு? வெரி குட். இது சிம்பிள் ப்ரெசன்ட், ரைட்? யா, ப்ரெசன்ட் டென்ஸில் தரப்பட்டிருக்கு. ட்ராவலிங் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டி இன் அவர் லைஃப்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ராவலிங் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டி. இந்த ஆக்டிவிட்டி, அதாவது ஒரு ஆக்டிவிட்டியை பற்றி கதைக்கப்படுது. ஸோ இங்கே இஸ் பயன்படுத்தப்படுது, ரைட்? ஸோ இம்பார்ட்டனுக்கு முதல் நாங்கள் என்னத்துக்காக அண்ட் பயன்படுத்துகிறோம், பயன்படுத்தாமல் அண்ட் பயன்படுத்துகிறதுனா காரணம் ஏஇஐஓயு என்ற வவல்ஸில் ஏதாவது வேர்ட்ஸ் தொடங்கினால் அதுக்கு முன்னுக்கு நாங்கள் பயன்படுத்த மாட்டோம், அண்ட் தான் பயன்படுத்துவோம், ரைட்? ஸோ ட்ராவலிங் இஸ் அன் இம்பார்ட்டண்ட் ஆக்டிவிட்டி ஆஃப்டர் லைஃப்ஸில், எங்களுடைய லைஃப்ஸ், ரைட்? இன் அவர் லைஃப்ஸ், எங்களுடைய வாழ்வில் ரெண்டு வரும்போது இன் அவர் லைஃப்ஸ் வேறு. ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எழுதுறதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இப்போ ட்ராவலிங்கை பற்றி தந்தபடியாக இங்கே ட்ராவலிங் அண்ட் வேர்ட்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதே போல் உங்களுக்கு ஏதாவது காமனான விடயங்களை பற்றி தரும்போது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் மாற்றலாம், ரைட்? ஸோ இதில் உங்களுக்கு எந்த வித டவுட்ஸும் இல்லை, ரைட்? ஓகே, ட்ராவலிங் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டி இன் அவர் லைஃப்ஸ். சில்ட்ரன், இப்போ நீங்கள் பார்த்த ஃபர்ஸ்ட் லைனை உங்களோட காப்பியில் நீங்கள் எழுதி கொள்ளலாம். While you are writing, if you have any doubts, you can ask. Okay, second sentence, we will see about that. It helps people to learn new things and gain different experiences. Okay, இது என்ன டென்ஸில் தரப்பட்டிருக்கு? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தரப்பட்டிருக்கு. எப்படி கண்டுபிடிச்சிங்க சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ன்றது? ஓகே, வெரி குட். இங்கே இட் தரப்பட்டிருக்கு சப்ஜெக்டாக, அதுக்கு பிறகு வர்ற வேர்பில் மாற்றம் இருக்குது. வேர்போட எஸ்ஓஇஎஸ் இங்கே ஆட் ஆகியிருக்கு, ரைட்? இங்கே எஸ் ஆட் ஆகிருக்கு. வேர்போட எஸ் ஆட் ஆகியிருந்தால் உங்களுக்கு தெரியும் அது சிம்பிள் ப்ரெசன்ட், ரைட்? ஸோ இங்கே காமனான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பற்றி, உண்மையான ஒரு விடயத்தை பற்றி, ஃபேக்டை பற்றி கதைக்கப்பட்டிருக்கு. ஸோ இங்கே ப்ரெசன்ட் சிம்பிள் பயன்படுத்தப்பட்டிருக்கு, ரைட்? ஸோ உங்களுக்கு ப்ரெசன்ட் சிம்பிள் ஏற்கனவே படிப்பிக்கும் போது உங்களுக்கு தெரியும் அதில் யூசேஜ், அதாவது காமனாக எப்பயுமே உண்மையான விடயங்களை பற்றி கதைக்கிறதுக்கும் அல்லது ஹேபிச்சுவலான விடயங்களை பற்றி கதைக்கிறதுக்கெல்லாம் நாங்கள் என்ன டென்ஸ் பயன்படுத்துவோம்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ரைட்? ஸோ இங்கே தரப்பட்ட ட்ராவலிங்கை பற்றிய எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கதைக்கும் போது அது ஒரு காமனான ஒரு ஃபேக்டாக காணப்படுது, ரைட்? ஸோ நாங்கள் இங்கே சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணியிருக்கிறோம், ரைட்? ஸோ இட் ஹெல்ப்ஸ். ஹீ ஷீட்டுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட்டில் ஹீ ஷீட் வந்தால் அதில் வர்ற வேர்பில் நாங்கள் எஸ்ஓஇஎஸ் இங்கே ஆட் பண்ணுவோம், ரைட்? டிபெண்ட் ஆன் த வேர்ப் சில்ட்ரன். ஓகே, வேர்ப் எப்படி மாறுபடுமென்றது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் படிக்கும்போது அதோட ரூல்ஸ் பார்த்துருக்குறீங்க. ஸோ அந்த ரூல்ஸுக்கு அமையவை நீங்கள் என்ன செய்வீங்க? வேர்பில் மாற்றத்தை செய்வீங்க. ஸோ இங்கே ஹெல்ப்ஸ்ன்னு வந்திருக்கு. இட் ஹெல்ப்ஸ். என்னது ஹெல்ப் பண்ணுது? இட் ஹெல்ப்ஸ் பீப்புள் டு லேர்ன் நியூ திங்ஸை லேர்ன் பண்ணுறதுக்காகவும் வேறு என்னதுக்காக உங்களுக்கு ஹெல்ப் ஆகிருக்குது? கெயின் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்சஸ்.
டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸில் பெற்றுக்கொள்ளுதல், ரைட்? பெற்றுக்கொள்ளுதலுக்காகவும் உங்களுக்கு இது உதவியாக இருக்குது, ரைட்? இட் ஹெல்ப்ஸ் பீப்புள் டு லேர்ன் நியூ திங்ஸ் அண்ட் கெயின் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்சஸ். இதில் கெயின் என்ற நியூ வேர்ட், ரைட்? GAIN, கெயின். Okay children, you can write that. Write the sentence in your notebook. ஓகே சில்ட்ரன், அதாவது நீங்கள் எஸ்ஸே எழுதும்போது ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் என்னத்துக்காக, அதாவது கிளாஸ் டைமில் நீங்கள் எழுதும்போது ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் என்னத்துக்காக எழுதுறீங்க, இது என்ன டென்ஸில் வந்திருக்கு, இது என்னத்துக்காக நாங்கள் இஸ் பயன்படுத்துகிறோம், என்னத்துக்காக அண்ட் பயன்படுத்தியிருக்கிறோம், என்னத்துக்காக இன் பயன்படுத்தியிருக்கிறோம், ஓகே, என்னத்துக்காக வேர்பில் இஸ் பயன்படுத்தியிருக்கிறோம். ஓகே, இந்த விடயங்கள் எல்லாம் நீங்கள் என்ன செய்வீங்க, தெளிவாக தெரிஞ்சு நீங்கள் எழுதுறீங்க, ரைட்? ஸோ இப்படி எழுதும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்வீங்க, எழுதுறதுக்கு கற்றுக்கொண்டுருவீங்க, ரைட்? ஸோ பிள்ளையாக எழுதுனா சில்ட்ரன் திருப்பி அந்த பிள்ளையை திருத்தி அதுக்கான விளக்கத்தை பெற்றுக்கொண்டு திருப்பி எழுத போகிறீங்க. ஸோ யூ டோன்ட் நீட் டு worry about the errors children, okay? If you have made any errors, you are going to correct it, right? So you don't need to worry about anything.